500 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிட்டோம். அது குறுகிய காலங்கள்ல 500 எடுத்திருக்கோம். என்னப்பா 500க்கெல்லாமா நீ வீடியோ போடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கண்டென்ட் அப்படிங்க. 500 சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி, 100 சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி, யூடியூப் என்ன செய்யும்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். 50 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வந்துருச்சு, சூப்பர், வெல்டன் அப்படின்னு சொல்லும். 100 சப்ஸ்கிரைபர் வந்துச்சா, வாவ், நைஸ் ஒர்க், நீங்க 100 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அங்க அப்ரிசியேஷன் பண்ணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஓகே, நீ சூப்பரா போற வழி கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கிட்டு உங்களுக்காக வராங்கல்ல, ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தான் அது என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு நிறைய வந்துட்டு பாராட்டுகளை கொடுக்குது. முதல்ல நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைபர்களுக்காக வீடியோ போட்டவங்க இன்னைக்கு பல மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்றத வச்சிருக்காங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான், ஒரே ஒரு சப்ஸ்கிரைபருக்காக வீடியோ போட்டு இன்னைக்கு அத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால 1 தான் 2 தான் அப்படின்றது கிடையாது. ஒருத்தரா இருந்தாலும் அவங்க உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம யூடியூப்ல தெரிஞ்சுக்க கூடியது அதுதான். என் வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் இப்போ வீடியோ போட்டு என்ன பண்றது, ஒரே ஒருத்தர் பார்ப்பாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு நான் வீடியோ போட்டு என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா அதை இதோட விட்டுருங்க. தயவு செய்து. யூடியூப் அப்படின்றது அப்படி கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ திடீர்னு ஒரு பெரிய நடிகர் வந்துட்டு யூடியூப்ல வீடியோ போடுறாருன்னா ஒரு தடவை வாவ் இவர் என்ன சொல்ல போறாருன்னு பார்ப்பாங்க. அதே நடிகர் தினம்தோறும் டெய்லி பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னா பார்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம எந்த பின்புலமும் இல்லாம யூடியூப்ல வீடியோ போடுறோம். அதனாலதான் நான் அடிக்கடி சொன்னேன், என்னுடைய மற்ற சேனலை இங்க கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ நான் அந்த சேனலை போய் சொன்னா நீங்க அங்க அதை போய் பார்ப்பீங்க. அதை பார்க்கறதுனால இது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகிறதுனால எனக்கு லாபம் தான். ஸோ எனக்கு வந்துட்டு ஓகே தான், எனக்கு நிறைய வியூஸ் வரும், ஓகே, அது வேற விஷயம். ஆனா இது வேண்டாமே, இவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணலாமே. இப்போ உங்க கூட இப்போ என்னுடைய வீடியோ கூட நீங்க எல்லாம் வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சாரி, நம்ம வீடியோ கூட நீங்க எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்ப அதுல எப்படி இருக்கும், உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்டும் 500 தான் இருக்கும், இல்ல 100 தான் இருக்கும், 200 தான் இருக்கும், இல்ல வந்து 1000 இருக்கும். அப்போ ஓகே, இவனும் ஓரளவுக்கு நமக்கு ஈக்குவலா தான் இருக்கிறான், சரி விடு அப்படின்ற மாதிரி. இப்ப நான் அதனுடைய இன்ஃபுளுன்ஸ் எடுத்தேன்னா நான் கெத்து காட்ட முடியும். ஓகே, பத்தல்ல வெயிட், என்கிட்ட சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்கு, அதனால நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காட்ட முடியும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ எதுக்கு அது? நான் உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணும். இதை நான் வந்துட்டு உங்களுக்கு லைவா எக்ஸாம்பிள் பண்ணும். ஸோ இப்போ நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், நான் வீடியோ போட்டுட்டு இருக்கனால நீங்க பாக்குறீங்க, அந்த வீடியோ வியூஸ் போகுது, அந்த வீடியோவில் நிறைய பேர் பாக்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நானும் 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன், நீங்களும் 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனாலதான் நான் அந்த இன்ஃபுளுன்ஸை இங்க கொண்டு வரல. ஆனா அந்த சேனலை பத்தி பேசுவேன், அதுல வர்ற வருமானத்தை பத்தி பேசுவேன், கண்டிப்பா பேசுவேன். ஏன்னா இது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரூஃப் அப்படின்றது இருக்கும். அதை பத்திலாம் நான் கண்டிப்பா பேசுவேன். அடுத்து ஷார்ட் வீடியோவுக்கு வந்துட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஷார்ட் வீடியோ மட்டுமே போட்டு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதையும் நான் ஒரு வீடியோ அப்படின்றது போட போறேன். அது நம்மளுடைய சேனல்ல இருந்து ஒரு ப்ரூஃப் அப்படின்றத எடுத்து ஸோ நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். அந்த எவ்வளவு அதுக்கு ரெவன்யூ கொடுத்துருக்காங்க, 1000 பேர் பார்த்தா இங்க வந்து ஷார்ட் வீடியோவுக்கு எவ்வளவு ரெவன்யூ, 1000 பேருக்கு ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. நீங்க நார்மலா 1000 பேர் ஆர்பிஎம் அப்படின்றத உங்களால எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ அது யார்கிட்ட யூடியூப் சேனல் இருக்கோ அவங்களால தான், மானிட்டேஷன் எனேபிள் ஆனவங்களை மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அதனால நான் அடுத்த வீடியோ அப்படின்றது அது வரும், அதை பார்த்துக்கேன். ஏன்னா அது ப்ரூஃப்காக அதை எடுத்துப்பேன். 1000 போயிட்டு மானிட்டேஷன் எனேபிள் ஆனவொடனே என் சேனல் 5 சேனல் இதுதான் இப்படின்னு கம்ப்ளைனை வச்சு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷோ காமிக்க போறேன். ஓகே கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு கண்டென்ட் அப்படின்றத போட்டேன், உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இவன் யூடியூப்பை பத்தி போட்டதுனால தான் நம்மளாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம், அதனாலதான் இவங்க வந்துட்டு வியூஸும் போகுது, அது மட்டும் இல்லாம வந்துட்டு இங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் அதிகமாகுது, என்னதான் இங்க வந்துட்டு இவர் வந்து யூடியூப் சேனல்ல கம்மியா சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் வியூஸ் அதிகமாகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். இப்ப நான் சைட்ல ஒரு பிக்சர் கொடுக்குறேன், எத்தனை பேரு இதுல சப்ஸ்கிரைபர் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இங்க யூடியூப் சேனல் போட்டா, யூடியூப் சேனல் எப்படி வந்துட்டு க்ரோத் பண்றதுன்னு போட்டா இங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க அப்படின்றதுதான் கிடையாது. அதே போல என்னுடைய இன்னொரு சேனல் இருக்கு, அதனுடைய வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் பாருங்க, எத்தனை பேர் இங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஈக்குவலா தான் இருக்குது, இதை விட மேபி இது அதிகமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல்டா தான் இருக்குது. அதனால இந்த கண்டென்ட் போட்டாதான் வியூஸ், இந்த கண்டென்ட் போட்டா வியூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருப்பேன். காத்து கருப்பு கலைன்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க, ஒருவேளை டெலீட் பண்ணிட்டாருன்னு தெரியல, பழைய வீடியோலாம் போய் பாருங்க. ஏதோ முட்டு சந்தில உட்காந்து பாடிக்கிட்டு கத்திக்கிட்டு ஒரு மாதிரி பேச, அதுல என்ன டேலண்ட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. அவர் பாட்டு கத்துறாரு, கரகரன்னு பேசுறாரு, டிக்டாக்கை வந்துட்டு காலி பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டாரு, இதெல்லாம் நடந்தது.
அப்போ இவங்களை பார்க்கறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஃபாலோவர் கூட்டம் வரும்பொழுது ஒரு நல்ல கண்டென்ட் போடுறீங்க, ஆன்மீகம் ரீதியா போடுறீங்க, ஒரு வந்துட்டு மோட்டிவேஷனல் ரீதியா போடுறீங்க, இல்ல நிறைய வந்துட்டு பயனுள்ள தகவல் சமைக்கிற வீடியோ போடுறீங்க, இந்த மாதிரி போடுற உங்களுக்கு ஏன் வரமாட்டாங்க? மக்களுக்கு என்ன நிறைய இது இருக்கு, யூடியூப் சேனல் இருக்கு, இவங்க ஏன் பார்க்கணும்? அவங்கள சாட்டிஸ்பேக்ஷன் படுத்தணும், தம்ப்நெயிலையும் டைட்டில்லையும் அவங்கள ஈர்க்கணும், அதுதான் வேலை. ஸோ தம்ப்நெயில்ல நீங்க எப்படி மக்களை உள்ள போய் பார்க்க வைக்கிறீங்களோ, நீங்க 1000 சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க, 10,000 சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க, கோடி சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க, கவலையே கிடையாது. ஏன் யூடியூப்ல வந்துட்டு இவங்க இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க அப்படின்ற கவுண்ட் என்ன பண்ணுது? யூடியூப் அல்காரிதம் கீழே ஆப், அதாவது யூடியூபோட பேரை காமிக்கும் போது சைட்ல வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்டிங் காட்டுதா? காட்டலையே. அதுல ஃபுல்லா பிளைண்டா இருக்கு, வியூஸ் மட்டும் தான் காமிக்கும். ஏன்னா இங்க சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்றது முக்கியம் கிடையாது. இட்ஸ் டசன்ட் மேட்டர். ஸோ இங்க முக்கியம் சப்ஸ்கிரைபர், அதாவது வர்றாங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்வையாளர்கள் நீங்க எதை டிபெண்ட் பண்ணி வீடியோ போடுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி வீடியோ போடும்போது பார்வையாளர்களுக்கு தம்ப்நெயில்ல பார்த்து அந்த வீடியோக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற முக்காவாசி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ வந்துட்டு எனக்கு இப்போ எப்படி குக் பண்றதுன்னு தெரியல. இப்போ நான் என்ன பண்றேன், அழகா வந்துட்டு ஒரு சிக்கன் ரைஸை வந்துட்டு குக் பண்ணிட்டு அதை வந்துட்டு தம்ப்நெயிலா அப்படி வைக்கிறேன். ரொம்ப எளிமையா, ரொம்ப சூப்பரா வீட்டில் இருந்தபடியே உங்களால இது போன்ற வந்துட்டு ஃப்ரைட் ரைஸை செய்ய முடியும் குறுகிய காலத்துல அப்படின்ற மாதிரி நான் ஒரு தம்ப்நெயில் வைக்கிறேன். இதை பார்க்கும்போது மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, தம்ப்நெயில் வந்து பார்க்க டெம்ப்டிங்கா இருக்கு, பரவாயில்லைங்க, டைட்டில் வந்து எளிமையா வீட்லயே பண்ணலான்னு சொல்றாங்களே அப்படின்ற ஒரு தாட் வரும் அவங்களுக்கு. சரி, என்னென்னதான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்ப்பாங்க. ஸோ வழக்கம் போல ஒரு தம்ப்நெயில், ஹவு டு குக் சிக்கன் ரைஸ் அட் ஹோம் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா இது நார்மலா எல்லாரும் வைக்கக்கூடிய தம்ப்நெயில். எல்லாருமே யூஸ்வலா எல்லாருமே வைப்பாங்க. அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அவங்க தம்ப்நெயில்ல அந்த மாதிரி வைக்கலாம்னா வைக்கக்கூடாதுன்னு கிடையாது, யார் வேணா அதை வைக்கலாம். ஏன்னா அவங்க ஃபாலோவர்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு போட்ட உடனே பார்த்துருவாங்க, அவங்களுக்கு பிடிச்சுதான் அந்த வீடியோ பாக்குறாங்க. அப்போ அவங்க போட்ட உடனே அதை பார்த்த உடனே யூடியூப் அல்காரிதம் அதை அப்படியே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இந்தா பாரு, நீ ஒரு 100 பேர் பாரு, நீ ஒரு 50 பேர் பாரு அப்படின்ற மாதிரி யூடியூப் அல்காரிதம் அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அப்படியே தூக்கி விடுறாங்களே, ஒருத்தருக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி விட்டோம்னா மறுபடியும் டக்கு 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 மேலே ஏறி வந்துடுறாங்களே, அந்த மாதிரி. ஸோ யூடியூப் அல்காரிதம் இந்த வேலையை பார்த்து விட்டுரும், அதாவது அதிக சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருக்கவங்க. பட் சப்ஸ்கிரைபரே இல்லாதவங்க கொஞ்சம் வித்தியாசமான கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுக்கணும், அதுதான். ஸோ 500 சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ல இருந்தாலும் சரி, இல்ல சப்ஸ்கிரைபரே இல்ல ஜீரோல ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி, கண்டினியூஸா வீடியோ போடுறேன். நானும் ஒரு நாள் வீடியோ போட்டு ஒரு நாள் வீடியோ போடாம அப்படியே நான் வந்து பிளைண்டா விட்டுட்டேன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் வந்து பார்ப்பாங்க, ஓகே விட்டுருவாங்க. 2ஆம் நாள் வந்து பார்ப்பாங்க, என்ன ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. 3ஆம் நாள் பார்ப்பாங்க, என்ன இன்னைக்கு வீடியோ இல்லையா, சரி ஓகே விடு, வேற ஒரு டவுட் வேற இதுல கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே போல சப்ஸ்கிரைபர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அங்க கீழே எனக்கு கூட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. சாட்டர்டே சண்டே கொஞ்சம் வேலை அதிகம், வெளியில போயிட்டேன், அப்பயும் ஒரு சிலருக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் முடிச்சிருவேன். நான் அதாவது எனக்கு இன்னைக்கு காலையில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஈவினிங்குள்ள அது எல்லாத்தையும் சப்ஸ்கிரைபருக்கு ரிப்ளை கொடுத்து முடிச்சிருவேன். அதை தான் எடுத்து தனியாக வச்சுப்பேன். அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி அடுத்த ஒரு வீடியோ. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்றோம், அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன், அதுல சந்தேகம் இருக்கு கேட்பாங்க. அதே போல ஃபுட்டு பண்றீங்கன்னா அதுலயும் சந்தேகம் இருக்கு கேட்பாங்க. அதுக்கு நீங்க ரிப்ளை கொடுக்கணும். அப்பதான் வந்துட்டு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதம் எடுத்துக்குவாங்க. ஓகே, சப்ஸ்கிரைபருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, கொஞ்சம் ப்ராப்பரா இவங்க இருக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போய் கொடுக்கும் யூடியூப்னுடைய அல்காரிதம். அதனால கரெக்டா வந்துட்டு டெய்லி வீடியோ போடுங்க, எவ்ரிடே வீடியோ போடுங்க. கஷ்டமா தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு வந்துட்டு 8 வீடியோ 10 வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி தம்ப்நெயில் வச்சு எனக்கு வீடியோ எடுக்கிறது எடிட் பண்றது அது பழகி போச்சு. எனக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். அது எனக்கு இங்க டைட்டில் மேக் பண்றது, ஹேஷ்டாக் கொடுக்கறது, எஸ்இஓ கொடுக்கறது, தம்ப்நெயில் மேக் பண்றது, இதுதான் பெரிய வேலை. நம்ம வந்து இப்போ போடுற எஃபெக்ட் எல்லாம் ஒரு எஃபெக்ட் கிடையாது. அதை நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்றோம், அதாவது கஷ்டப்பட்டு நம்ம குக் பண்றோம், அதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான். ஒரு ஹோட்டல் எப்படி தம்ப்நெயில், அதாவது பேனரை பார்த்த உடனே வாவ் செம்ம டெம்ப்டிங்கா இருக்கு, உள்ள போய் பார்ப்பா என்ன இருக்குன்னு, அதுதான் மக்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்தணும், அவ்வளவுதான். அதுக்கு ரெகுலரா வீடியோ போட்டீங்கன்னா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க போடுற வீடியோ பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. அதுக்கு ரெகுலர் வீடியோ முக்கியம். இன்னைக்கு நான் போட்டதெல்லாம் இதுல சப்ஸ்கிரைபர் கவுண்டே கம்மி தான். இவ்வளவு நாள்ல இவ்வளவு கம்மியா வந்திருக்கு. ஆனா இது இந்த கண்டென்ட் அப்படின்றதுனால வந்திருக்கு. ஸோ இன்னும் நாட்கள் போக 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 உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போட 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 டக்குனு ஒரே நாள்லயே இங்க 1000 சப்ஸ்கிரைபர் வருவாங்க. என்னுடைய வந்துட்டு ஆன்மீக சேனல்லாம் ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்றாங்க அந்த சேனல். அதனாலதான் 1,20,000 அப்படின்றது வந்துட்டு அசால்ட்டா இதுல வந்துச்சு, தாண்டி 20,000 போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு ரீசன் தான். அதனால தயவு செஞ்சு கண்டினியூவா வீடியோவை போடுங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. எந்த இடத்துல ஐயோ எனக்கு வியூஸே வரல, சப்ஸ்கிரைபே வரலன்னு நிறுத்தாதீங்க. யூடியூப் அப்படின்றது ஒரு நாள்ல வரலைன்னா அடுத்தது வராதுன்னு கிடையாது.
ரெகுலரா மக்கள் ஆக்டிவிட்டியா இருக்கக்கூடிய இடம். எப்பொழுது வேணா இந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சரியான வீடியோ, சரியான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுங்க. அதுதான் கரெக்டா இருக்கும். நீங்க தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அது ட்ரெண்டிங் ஆச்சுன்னா அதனால உங்களுக்கு நிறைய டிமோட்டிவேட் வரும், நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரியான விஷயத்த சரியா நீங்க போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஒரு ரெகக்னேஷன் அப்படின்றது கூடிய சீக்கிரம் கிடைக்கும். நீங்களும் சீக்கிரமா நிறைய சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நான் கண்டிப்பா வந்துட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் அடிக்கடி வீடியோ போடுங்க, ரெகுலராக வீடியோ போடுங்க. என்ன மாதிரி டெய்லி வீடியோ போட்டுட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்டும் அதிகமாகும். நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.